அம்மை அப்பன் துணை. என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும்னு மனதார வேண்டிக்கிடுறேன். 2ஆம் தேதி நான் பழனிமலையிலேருந்து பேசியிருந்தேன். பரம்பொருள் மகாவிஷ்ணுன்னு 2ஆம் தேதி பேசியிருந்தேன். ஆனால் வெளிவிட்டது 6ஆம் தேதி வெளிவிட்டேன். ஆனால் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த பூமியில் யாருக்குமே அது பெருசாக தெரியாது. ஏன்னா என்னோடய பதிவை பார்க்குற எல்லாம் கம்மியாக தான் பார்ப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிரியப்பட்டது. ஏன்னா கோடி பேர் பார்க்கணுன்னு எனக்கு விருப்பம் கிடையாது. கொஞ்சம் பேர் பார்த்தா போதும். ஆனால் நடைமுறைக்கு வர்றது மட்டும்தான் ஏன் புத்தியில் ஏறும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பள்ளிக்கூடத்தில் சென்னையில் அசோக் நகருங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு ஒரு சொற்பொழிவாற்ற அழைப்பு விட்டதுனால அவர் சொற்பொழிவு ஆற்றினார். மறுபிறவி அடுத்தல மந்திரங்களை சொன்னால் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு எல்லாமே சொன்னார் வச்சார். ஆனால் அதுக்கு ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இப்போ மகாவிஷ்ணு மேலே தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய சர்ச்சையெல்லாம் நடந்துகிட்டு வச்சிட்ருக்கு. அப்போ மகாவிஷ்ணுங்கிற ஒரு நபர் ஆன்மீகத்தை பற்றி முழுமையாக அறிஞ்சிட்டாரா? அதாவது விளம்பரத்து மூலம் பிரபலமானவங்களை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டீங்க. அதாவது விளம்பரம் மூலமாக பெருசாக இருக்கிறவங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஆஹா, இவங்க நம்ம கல்வித்துறையில் இவர் அப்படி சொற்பொழிவு ஆற்றுனா நம்ம கல்வித்துறைக்கு பெருசு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. அதாவது விளம்பரம் தான் இந்த உலகத்தில் பெருசு. ஆனால் விளம்பரம் இல்லாதது பெருசே கிடையாது அப்படின்னு சொன்னால் விளம்பரம் எதுக்கு வேண்டி? 4 பேர் பார்க்கணும் வைக்கணும். அது நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார். மறுபிறவியை பற்றி பேசினார். கல்வி மாணவர்களுக்கு மத்தியில் அப்படி சொன்னார் வச்சார். இது அவரோட அறிவில்லாய்மை. யாரோட அறிவில்லாய்மை? மகாவிஷ்ணுங்கிறவரோட அறிவில்லாய்மை. ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் என்ன சொல்லணும்? மாணவ மாணவிகள் இப்படி இருக்கணும். ஆனால் அதை பாடத்தை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் இப்படி இருக்கணும். இப்போ ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு மகாவிஷ்ணுக்கு எதிராக. ஆனால் இதே ஆசிரியர் பாலியல் தொல்லை பல மாணவிகளுக்கு கொடுத்தாங்கன்னு பல சர்ச்சைகள் இந்த சமூக வலைத்தளத்தில் இருந்ததா இல்லையா? ஆசிரியர் இந்த குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்கிட்டாரு, இந்த குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்கிட்டாரு வச்சுக்கிட்டாரு, இந்த ஆசிரியரை கைது பண்ணிட்டோம், இந்த ஆசிரியரை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் வச்சிட்டோம் அப்படி இருக்கும்போது, அப்போ இந்த ஆசிரியருக்கு சப்போர்ட்டாக ஒரு பக்கம், இந்த மகாவிஷ்ணுங்கிற அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுவை அனுப்பி வச்சது யார்? எதுக்கு வேண்டி அவர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நிகழ்வுகளை வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா, எப்போங்க வா, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாரும் கோடி பேர் பேசலாம், கோடி பேர் கேட்காமல் இருக்கலாம், இல்லை பேசாமல் இருக்கலாம். ஆனால் நான் இதே சமூக வலைத்தளம் மூலமாக பேசுகிறேன். இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுக்கு அப்பாற்பட்டது பூரா நான் பேசியிருக்கிறேன். ஆனால் ஏன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் வைக்கணும்னு ஏன் தோணலை? உங்களுக்கு அறிவு ஏன் பத்தலை? ஒரு ஆசிரியர் ஒரு சிறுமியிடம் தவறாக நடந்துக்கிட்டார். இப்படி இந்த சமூக வலைத்தளத்தில் எத்தனை பேர் பார்த்திய? அந்த ஆசிரியரை அப்படி பண்ணணும், ஆசிரியரை இப்படி பண்ணணும், அந்த இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாமே நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? அதே ஒரு மத்தியில் இப்போ போன பிறவி வந்த பிறவி அப்படிலாம் சொல்லும்போது மனித உடலை எரிப்பது பாவம், இதை அறிகிறது ஞானம். நீ கல்வியை கற்றுக்கிடும் போது உன் மாதா பிதா தெய்வம், குரு தெய்வம், இப்படி எல்லாமே கற்றுக்கிடும். மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4ம் அறிகிறது அந்த குழந்தை தான். அப்போ தான் இந்த குழந்தை தெய்வம் ஆக முடியும். இந்த 4 அறிஞ்சால் தான் குழந்தை தெய்வம் ஆக முடியும். மாதா பிதா குரு தெய்வம், இது 4 அறிஞ்சால் தான் இந்த குழந்தை தெய்வம் ஆக முடியும். நீ இதெல்லாம் சொல்லி கொடுக்காம டைரெக்டாக போயிட்டு போன பிறவியில் நீங்கள் தவறு செஞ்சுட்டு தான் இந்த பிறவியில் ஊனமற்றவராக பிறப்பிய, கண் பார்வையற்றவராக பிறப்பிய அப்படி இப்படிலாம் சொன்னால் அது ஊனமற்றவனுக்கு குற்றம் புரிய தான் செய்யும். ஆனால் மற்றுள்ளவன் அவனும் அதே தண்டனை அனுபவிக்க போகிறான். ஏன்னா 56 வயசில் ஒரு கை இல்லாமல் போகும், 60 வயசில் ஒரு கால் இல்லாமல் போகும். அதனால தான் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இருந்தான், ஒரு சுகர் ஒரு கால் எடுத்தாச்சு. நல்லா இருந்தான், ஒரு விபத்தில் கை போச்சு. நல்லா இருந்தால் கண் பார்வை போச்சு. இதெல்லாம் போன பிறவியில் உள்ள தண்டனைன்னு
நீ பள்ளிக்கூடம் பாடம் கற்றுக்கிற மாணவர்கிட்ட பேச வேண்டிய தேவையில்லை. நீ பொதுவாக பேசணும். யார் பொதுவாக பேசணும். ஆனால் இவன் பொதுவாக பேசக்கூடிய இடத்துல இந்த மகாவிஷ்ணு என்பது சொன்னான். அதாவது தன்னம்பிக்கையை வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறத ஒரு சொற்பொழிவு ஆற்றதுக்கு அழைப்பு விட்டு இவனை பேச வச்சது. இவன் என்ன சொன்னான்னா, ஐயோ அதெல்லாம் கிடையாது, நான் படித்த பாடத்தை நான் அப்படியே கற்பிப்பேன், நான் படித்த பாடத்தை கற்பிப்பேன் அப்படின்னா. இவன் படிக்காத பாடத்தை பூரா கற்பிச்சிட்டான். இவனுக்கு போன பிறவி என்ன, முந்தின பிறவி என்ன, நாளை நடக்க போகிற என்னன்னு இவனுக்கு தெரியாது. இவன் என்ன சொல்லிட்டான், போன பிறவியில் தவறு பண்ணியிருந்தால் இந்த பிறவியில் தண்டனை அனுபவிக்கலாம், இந்த பிறவியில் தண்டனை அனுபவிக்கலைன்னா அடுத்த பிறவியில் தண்டனை அனுபவிக்கலான்னு இப்படி சொன்னால் யாரையும் ஏற்றுக்கிட முடியாது. ஆனால் சொற்பொழிவு அழைப்பு விட்டது யார்? பள்ளிக்கூடம் ஆசிரியர்கள் எல்லாம் அழைப்பு விட்டு நீங்கள் சொற்பொழிவு ஆற்றுங்க. அப்போவே அவனுக்கு ஒரு கிளாஸு கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பேச போறிய, என்ன மாணவிகள் சொற்பொழிவு ஆற்ற போறியன்னு கேட்கும்போது அவன் சொற்பொழிவு ஆற்றிட்டான். நான் சொல்ல போகிறது இதுதான், நான் படித்த பாடம் இதுதான். ஆனால் திருக்குறள் பற்றி அவன் சொன்னான். ஆனால் திருக்குறள் தமிழ் புலவரை அவமானப்படுத்துனது தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த சமூக வலைத்தளம் மூலமாக. ஆனால் பண்ண வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு நான் தான். மகாவிஷ்ணு நான் தான். ஏன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுவை தான் தெரியும். ஆனால் பழனியில் ஒரு மகாவிஷ்ணு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. அதை காட்டுறதுக்கு ஒரு சின்ன நாடகம் நடந்தது. நாடகம் நடத்துனது நான் தான். ஏன்னா நான் பேசி விட்டது 19 மணி நேரம் ஆச்சு. 19 மணி நேரத்தில் பார்த்தது எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா 43 பேர். 43 பேர் தான் பார்த்துருக்குறாங்க மகாவிஷ்ணு அப்படிங்கிற தலைப்பை. ஆனால் 43 பேர் தான் பார்த்துருக்காங்களா? இப்போ நடக்க போகிறத பாரு மகனே அப்படின்னு நடத்துனதில் மகாவிஷ்ணு அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருன்னு சமூக வலைத்தளம் ஃபுல்லாக மகாவிஷ்ணுவை பற்றி தான் பேசுறீங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன், அந்த பரம்பொருள் தான் மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னதே நான் தான். நான் சொன்னது 2ஆம் தேதி. அது யூடியூப் சேனல் மயில்சாமிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் இருக்குது. அதுக்கு தலைப்பு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு 6ஆம் தேதி ஆகிப்போச்சு. 6ஆம் தேதி ஆகிப்போச்சு. இது என்னோட பதிவை பார்க்குற நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்கிடலாம். மகாவிஷ்ணுன்னு ஒரு தலைப்பு விட்டேன். இப்போ சமூக வலைத்தளம் போல் மகாவிஷ்ணுங்கிற பேர் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் பரம்பொருள் மகாவிஷ்ணுன்னு நான் சொன்னேன். ஆனால் பரம்பொருள் மகாவிஷ்ணு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அப்போது என்னோட இயற்கைக்கும் எனக்குள்ள பந்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இனி நடக்கக்கூடிய காலம் 18 நாள் மகாபாரத போர் நடக்க போகுது. 18 நாள் மகாபாரத போர்னா அது உலகத்தில் எல்லா நாடும் நான் சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிடுது. நம்ம கதையை பார்ப்போம். தாய் தந்தை பேச்சை கேட்க வேண்டாம், நம்ம இஷ்டப்படி வாழலாம் வைக்கலாம். தாய் தந்தை சொல்படி கேட்கணும். அதில் ஆசிரியர் சொல்கிற கேட்கணும். ஆனால் ஆசிரியர் மாணவர்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், மாணவர் மாணவிகள் எப்படி ஆசிரியர் நடந்துக்கிடணும் இப்படிங்கிறத ஒரு சொற்பொழிவு ஆற்றதுக்கு தான் இவனை அழைச்சது. இவன் என்ன சொல்கிறான்னா நேரடியாக வந்துக்கிட்டு இந்த ஓலைச்சுவடியை படித்தா ஆகாயத்தில் பறக்கலாம், இந்த ஓலைச்சுவடியை பார்த்தா அக்னி மழை பெய்யும், அந்த மழை பெய்யும், இந்த மழை பெய்யும். இவன் படித்த பாடம். இவன் இந்த கொரோனா லாக்டவுன் டயத்துக்கு லாக்டவுன் முடிஞ்ச பிறகு இவன் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தவன். இவனுக்கு ஞானம் கிடைஞ்சிட்டான். முதல்ல ஞானம்னா என்னென்னு இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுவுக்கு தெரியுமா? இவன் அம்மா கர்ப்பிணியாக இருந்தாலாம், ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தானா, உனக்கு பிறக்க போகிறது ஒரு குழந்தை, ஆண் குழந்தை, அதுக்கு பெருமாளோட பேர் வை. ஆனால் பெருமாளோட பேர் எல்லா பேரும் இருக்குல்ல, எல்லா பேரும் வைக்க வேண்டியதானே. மகாவிஷ்ணு என்பது பரம்பொருளோட பேர். அந்த பரம்பொருளை பேரை இவன் தாய் வச்சா. ஆனால் அப்படில்ல பரம்பொருள் ஃபவுண்டேஷன். இவன் உலக நாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு பிறந்துட்டு அமெரிக்காவுக்கு பிறந்துட்டாங்கிறான். எப்போங்க வா, நீ எங்கே பிறந்தாலும் சரி, இந்த பூமி என்பது ஆண்டவனுக்கு ஒரு மத்தி. நீ ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறன்னா இந்த அண்டத்தில் நீ எங்கே போனாலும் என் பூமியில் தான் இருக்கிறேன். ஆனால் என் பூமியில் இருக்கும்போது ஆஸ்திரேலியா அது இதெல்லாம் கிடையாது. இந்த 6 பட வீட்டுக்குள்ளே நீ எங்கே வேணாலும் சொல்லலாம். திருவண்ணாமலையில் இருக்கிறேன், காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன், மருதமலையில் இருக்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிறேன், எங்கே வேணாலும் சொல்லு. இந்த 6 பட பதிஞ்சது என் பூமி, பாரத பூமி. பாரத மகாபாரத இதிகாசம் எழுதுனது உன் வடநாடு கிடையாது, என் தென்னாடு. தென்னாட்டில் நெல்லை மாவட்டம் நெல்லிவேலி, அதாவது வாய்நாடில் உண்டு, திருநெல்வேலியில் உண்டு.
இப்படிங்கிற ஒரு கதையில் வந்து இந்த மகாவிஷ்ணுவோட பேரை மட்டும் என் தலைப்பாக வச்சேன். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அது மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளோட பதிவை பார்க்க ஆளே இல்லை. ஆளே வேண்டான்னு தேவையில்லை. ஆனால் கடைசியில் ஒரு நாள் இப்போ உலகமே இருட்டாக போகுது. உலகமே இருட்டாக போகுது. அப்போ நீ என்ன செய்வ? என்ன பேசுவ? இல்லை உனக்கு அடுத்த விடிஞ்சிரும், நாளைக்கு விடிஞ்சிரும், நாளானைக்கு விடிஞ்சிரும், நம்ம பழையபடி தொழிலை பண்ணிடலாம், வட்டிக்கு கொடுத்தோண்ட வட்டியை வாங்கிடலாம், வட்டிக்கு கொடுத்தோண்ட வட்டியை வாங்கிடலாம், கடன் கொடுத்தோண்ட கடனை வாங்கிடலாம், வச்சிடலாம் அப்படின்னு உன்னால் தீர்மானம் எடுக்கவே முடியாது. ஒரு நாள் உனக்கு விடியலைனாலே உன் அண்ட சராசரம் ஆடி போகும், உன் குடும்பமே ஆடி போகும். புரியுதா? நீ லாக்டவுனு 2020 போட்டாங்க, மறுநாள் காலம் எல்லாமே சரியாயிரும், இல்லை 2 நாளில் சரியாயிரும்னு நினச்சேன். 40 நாள் ஐயோ வாழ்க்கையே போச்சான்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி விட்ட உடனே நீ வாழ்க்கையில் பலதும் நீ இப்போ 2020க்கு அப்புறம் நீ பலதும் கற்றுக்கிட்ட. நீ கற்றுக்கிட்ட பாடமெல்லாம் நீ நல்ல மனுஷம்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு நீ 2020 என்னடா செஞ்ச? கல்வியை கற்றுக்கூட மாணவிகள்கிட்ட என்ன சொல்லணும்னா, ஆசிரியர் இப்படி நடந்துக்கிடணும், மாணவிகள் இப்படி நடந்துக்கிடணும்னு சொல்லணும். தாய் தந்தையை மதிக்கணும். ஒரு தாய் தந்தை தான் குழந்தைய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தான் குழந்தை வீட்டுக்கு திரும்பி வரும், நல்ல ஒழுக்கத்தோடு வரும், தாயோட பேரும் தந்தையோட பேரும் கெடாமல் பாதுகாத்துக்கிட்டதுக்கு தான் இந்த பாரத பூமி. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நீ வந்து மறுபிறவி அந்த கதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இதே சமூக வலைத்தளம் இப்போ ஒரு ஆசிரியர் மகாவிஷ்ணு எதிர்த்து பேசிட்டாரு. இதே சமூக வலைத்தளம் மூலமாக ஒரு ஆசிரியர் சில பெண்களிடம் தவறாக நடந்தது. அப்புறம் இதே சமூக வலைத்தளத்தை நீங்கள் பார்த்தவங்க தானே. மாணவிகளிடம் ஒரு ஆசிரியர் தவறாக நடந்ததுக்கு அந்த ஆசிரியருக்கு தவறு பண்ணதுக்கு தண்டனை கொடுத்தது இதே சமூக வலைத்தளத்தில் பேசினவங்க தான் நீங்கள் எல்லாம். இப்போ ஆசிரியர் பாடம் கற்றுக்கிட்ட வர்ற மாணவிகள்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், மாணவிகள் ஆசிரியர்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும். ஆன்மீகம்னா என்ன? மாதா எதுக்கு சொல்லியிருக்கோம்? தாயோட ஒழுக்கம் பார்த்தா பிள்ளையோட ஒழுக்கம் பார்த்துக்கலாம். தந்தையோட ஒழுக்கத்தை பார்த்தா மகனோட ஒழுக்கம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் குரு இந்த மாதா பிதா இந்த 2 ஒழுக்கத்தையும் உலகத்துக்கு சரியாக கொண்டு வர்றது குரு தான். உன் தாய் இப்படிப்பா, உன் தந்தை இப்படிப்பா, உன் தந்தை பல குடிகாரன், கொலகாரன், கொள்ளக்காரன், அப்படி இப்படி, உன் தாய்க்கு நல்ல பேர் கிடையாது கெட்ட பேர், அப்படி எல்லாத்தையும் திருத்தி ஒரு குழந்தைய அந்த சமூக வலைத்தளத்தில் கொண்டு வர்றது குருவோட கடமை. ஆனால் குரு சரியாக நடந்தால் அந்த மாணவிகள் நடக்கும். ஆனால் இந்த சமூக வலைத்தளம் மூலமாக இந்த சமீப காலத்துக்கு முன்னாடி இந்த ஆசிரியர் தவறாக நடந்துட்டான் வச்சுட்டாங்கனால இந்த சமூக வலைத்தளத்தில் பிரபலப்படுத்தி இது பண்ணியே வச்சு. ஆனால் இப்போ ஆசிரியர் சரியாக இருக்கிறாரு, ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற வந்தவன் தவறாக போயிட்டான், அவன் பேர் மகாவிஷ்ணு. ஆனால் அந்த மகாவிஷ்ணுக்கு கெட்ட பேர் கிடையாது, பரம்பொருளுக்கு கெட்ட பேர். பரம்பொருள் யார்? நீ அறிஞ்ச பரம்பொருள் சிவன்டா, என் மயிறு சிவன். அதான் சிவனோட சடை தானே உனக்கு பெருசு. அதுக்கான சடையை வளர்த்தவன் பூரா சாமியாருங்கிற. அப்போ சாமியார் சடை வளர்த்ததுக்கு என்னடா அர்த்தம்? மயிறு. ஏன்னா சிவனுக்கு அப்பம் பேர் என்ன? அது சொல்வதுண்டா அறிவு ஞானம். சிவனுக்கு அப்பம் பேர் மகாவிஷ்ணுடா, பரம்பொருள். சடை வளர்த்தவன் சாமியார், உத்தராஜ் அணிஞ்சவன் உத்தம. உத்தராஜ் என்பது சிவனுக்கு பொருளா? மோகனுக்கு யாருக்குடா உண்டு? மோகனுக்கு சரவண பவா 6 எழுத்து மந்திரம் முருகனுக்கு சொந்தம். அடுத்தால 10 தலை ராவணனுக்கு சொந்தம். ஆனால் ராவணன் யார், முருகன் யார்? நீ சீதாவை கடத்திட்டு போன ராவண கதையைத்தான் பாடம் கற்றுக்கிட்ட வர மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்குற. ஆனால் கதிர்காம முருகன் இலங்கையில் இருக்கிறார். முருகன் இருக்கும்போது எப்படிடா முருகன் கதை இல்லாமல் ராவணன் கதை புதுசாக வந்தது? ராவணன் தான் இலங்கைக்கு அரசங்கிற. ஆனால் கதிர்காம முருகன் தான் அங்கே அரசன்னு இருக்குமில்ல. தமிழ் கடவுள் முருகன். தமிழ் எழுத்து எங்கேருந்து உருவாகுச்சு? உன் தமிழ்நாட்டிலேருந்து உருவாச்சா இலங்கையிலேருந்து உருவாகுச்சா? சீதாவை கடத்திட்டு போயிட்டா ராவணன் இலங்கைக்கு. அப்போ இலங்கைக்கு அரசன் ராவணன். அப்போ அங்கேயே முருகனுக்கு ஆலயம் சொல்கிற கதிர்காமம். அப்போ முருகன் இருக்கும் இடத்துல எப்படா சீதாவை ராவணன் கடத்திட்டு போவான்? சிந்திச்சியலா? கிடையாது. புரியுதா? சரவணனே ராவணன், ராவணனே சரவணன். அந்த ராங்கிற எழுத்து என்ன, சாங்கிற எழுத்து என்ன? ரா என்பது ராமனுக்கு சொந்தம், சா என்பது சரவணனுக்கு சொந்தம். அதை தான் நீ சதா சிவங்கிற. மேலே சுழிச்சா சீதாங்கிற. சீதா ராமா, சிவராமா, சிவகிருஷ்ணன். எல்லாம் மனித ஒழுக்கத்துக்கு உருவாக்கின ஆன்மீகம்.
அதெல்லாம் எழுத்தால் உருவாக்கி படித்த பாடத்தில் நீ படித்த பாடம் வேற. இப்போ உன் விஞ்ஞானம் பெருசு, உன் விஞ்ஞானம் எல்லாம் தோல்வி ஆக போகுது. உலகத்தில் 18 நாள் சூரிய உதயமே ஆகாது. நீ என்ன செஞ்சிருவ? உன் சம்பாத்தியம் உனக்கு மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம். என் பிள்ளை அமெரிக்காவில் போயிட்டு 10 லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணுறான். எங்களுக்கு பங்களா இருக்குது, கார் இருக்குது, வசதி இருக்குது. உனக்கு சூரியன் உதயமே ஆகலைன்னா என்ன செய்வ? கொரோனா லாக்டவுன் டயத்தில் உன் காரு வசதி எடுத்துகிட்டு எங்கேயும் போனியா வச்சியா? இல்லை நினச்ச நேரம் திருப்பதிக்கு போன சாமியை கும்பிட்ட, ஆனால் லாக்டவுன் டயத்தில் எங்கேயும் போனியா வச்சியா? கிடையாது. ஏன்னா அரசாங்கம் அதான் உன் கண்ட்ரோலு. அரசாங்கம் கவர்மெண்ட்டும் உன் கண்ட்ரோலு. இப்போ அரசாங்கத்துக்கு மீறின ஒரு கவர்மெண்ட்டு கண்ட்ரோல் தான் ஆண்டவன். அந்த ஆண்டவன் என்ன பண்ண போகிறான்னா, ஒரு 18 நாள் சூரிய உதயமே ஆகாது. நீ விடியும் நினச்சது போதும், நீ விடியாமல் ஆக போகுது. நீ என்ன செஞ்சிருவ? அப்போந்தான் உனக்கு தெரியும், ஐயோ என் ஆண்டவன் பெருசுன்னு நினச்சேன். எந்த ஆண்டவனை கும்பிடுவ? எந்த ஆண்டவனை கும்பிடுவ? எந்த ஆண்டவனுக்கு சூரியனை உதயமாக வைப்பான் சொல்லு? உன் காசு கோடி ரூபா வச்சுருக்கிற, உனக்கு 1000 கோடி சொத்து இருக்குது, இல்லை 1000 ஏக்கர் நிலம் இருக்குது. ஆனால் உன் உடம்பு என்ன ஆக போகுது? சாம்பல் ஆக போகுது. ஆனால் சாம்பல் ஆகாமல் அந்த 1000 ஏக்கரில் உன்னை புதைக்கணும்னு ஒரு மனசு உனக்கு தோணலையே. நீ இருக்கிற கலாச்சாரத்தையும் பின்பற்றிட்டு நீ சர்க்குருவே, கணக்கம்பட்டி, உசிலம்பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டி, சித்தர் வழிபாடு, இதில் வேறு அழுக்கு சித்தர், மூட்டைச்சாமி, அந்த சாமி, சி கேவலமாக இருக்குது உங்களெல்லாம் நினச்சா. தமிழ்நாடு மு.க. ஸ்டாலின் முதல்வர், முன்னாள் முதல்வர் எடப்பாடி, அதுக்கு முன்னாள் ஓபி பன்னீர்செல்வம், அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா. உன் தாய் தந்தை தான் உனக்கு முதல்வர். உனக்கு முதல்வர் உன் தாய் தந்தை. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உன்னை முதல் பெத்தெடுத்து உன்னை ஆளாக்கின இவங்க தான் உனக்கு முதல்வர். நீ கடைசியில் போகிறது வெட்டியாங்கிட்ட. அந்த வெட்டியா யார், முதல்வர் யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும். நேரத்தைக்கு வந்தவன் உனக்கு முதல்வர். தாய் தந்தை வைரம் வைதூரியம் மாதிரி, நாட்டாடுற அரச வெள்ளி மாதிரி, வெள்ளி அதுக்கு அவ்வளோ மரியாதை கிடையாது. உன் தாய் தந்தை வைரம் வைதூரியம் மாதிரி, விலை மதிக்க முடியாத பொருளாக இருக்கலாம். ஆனால் உணவே கடவுள் தந்த வரம். நீ உணவு இல்லாமல் வாழ முடியாது. நீ தாய் தந்தை இல்லாமல் வாழ்ந்துருவ, அரசு இல்லாமல் வாழ்ந்துருவ. ஆனால் சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்தன்னா நீ வாழுவியா? வாழ முடியாது. புரியுதா? இதை அறிகிறது தான் ஞானம். பரம்பூரில் ஃபவுண்டேஷன் வந்தான், பள்ளிக்கூடத்தில் வந்து சொற்பொழி வாட்டினான். நேற்றுக்கு வரையும் இந்த டிவி சேனலில் காமெடி நிகழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தவன் இவன் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டான், ஞானம் அடைஞ்சிட்டான். முதல்ல ஞானம் என்பது என்னடா? 6 வேதம். ஆனால் இந்த உலகத்துக்கு மனிதன் இனத்துக்கு 5 வேதம் தான் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் 5 வரை 4 வேதம் தான் மனிதனுக்கு பிறப்பிச்சு. 5வது வேதம் மனிதனுக்கு தெரியாது. 6வது வேதம் பரம்பொருளோட வேதம், அதான் சரவணபவ 6 எழுத்து மந்திரம். நீ 5 எழுத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு அந்த 5 எழுத்துக்குள்ளே வாழ்ந்தாலே உனக்கு 4 எழுத்து தான் உனக்கு தெரியும். புரியுதா? மகாவிஷ்ணுன்னு ஒரு தலைப்பு தான் வச்சேன். இப்போ தமிழ்நாடு மொத்தம் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு. மயிரே போச்சு. மயிரே போச்சுன்னா சிவனோட சடையே போச்சு. சடையை கொண்டு கொடுக்குற பூரா பழனி மலைக்கு தான். அதுக்கு தாண்டா நீ பழனி மலைக்கு வந்தால் மொட்டையை அடிக்கிறோம். நீ எவ்வளோ பெரிய சடை வளர்த்தாலும் சரி, உன் அறிவு கடலை அண்ணன் நான். நீ திருப்பதிக்கு போய் மொட்டையை போட்டாலும் சரி, அண்ணன் நான் தான். ஆனால் நீ என்ன சொல்கிற? பழைய காலத்தில் முருகனா வழிபட்ட இடம் இப்போ வெங்கடாஜலபதி ஏழுமலையான் திருப்பதிங்கிறோம். டேய், பதி என்பது கணவனோட பேர், பத்தினி என்பது மனைவியோட பேர். அதை பத்தினி பதி, பதி என்றால் கணவன், பத்தினி என்றால் மனைவி. திருப்பதி. அப்போ திருங்கிற வார்த்தை தாய்க்கு சொந்தம், பதிங்கிற வார்த்தை தந்தைக்கு சொந்தம். அதுக்கு தான் திருப்பதி. நீ தாயின் தந்தையிலேருந்து உருவான உன் தலைமுடியை நீ மறந்துடுற. உன் தலைமுடி என்பது அறிவுங்கிறது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. உன் கூந்தல் மேலே ஆசைப்படுற. ஆனால் ஒரு முடி நிறச்சிட்டா நீ மரணத்தை நெருங்கிட்ட. அதுக்கு என்ன கலர் பூசினாலும் ஆகாது. ஆனால் மரணப்பட்டே தான் ஆகணும். ஆனால் அந்த மரணம் என்பது மண்ணுக்குள்ளே சமர்ப்பணம் ஆகிட்டா நீ மறுபடியும் மனிதனாக பிறப்ப. உன்னை கொண்டு அக்னியில் எரிச்சிட்டா உன் அண்டம் உன் பிண்டம் எல்லாமே எரிஞ்சு போச்சு. அவன் கறி மேகத்தை வச்சு ஆண்டவன் என்ன போண்டாவாக சுடுவார்? காக்கா பிறவி தான். நீ கான்னு கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். இதை அறிவுறது தான் ஆண்டவனோட ஒரு இது. அகத்தியர் தியானம் பண்ணார், அது ஆண்டவன். ஒரு கமண்டலம் காக்கை கட்டி விட்டுட்டு ஒரு குழந்தை ரூபம், அப்புறம் விநாயகர் ரூபம். அப்போ அகத்தியர் ஒரு குழந்தை, விநாயகர் யாரா? யாரு? உங்களுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. நான் யூகங்களை கடந்து வந்தவன்.
உனக்கு வயசு என்ன சொல்லுவியா? 90 சொல்லுவியா? 94 சொல்லுவியா? இல்லை 150 கூட வச்சுக்கோ. என்கிட்ட நெருங்க முடியாது. நான் யூகங்களை கடந்து வந்தவன். அதுக்கு தான் மெஞ்ஞானம். மெஞ்ஞானம் என்பது உலகத்தில் கோடி பேர் கிடையாது, ஒருவனுக்கு தான் சொந்தம். கல்கி திருப்புகழ். கல்கி அவதாரம் பெருமாளோட அவதாரம். கல்கி திருப்புகழ் மகாவிஷ்ணுவோட அவதாரம். ஆனால் விஷ்ணு தான் 10 அவதாரம் எடுத்தார். ஆனால் இந்த 10 அவதாரோட கதையை தான் நீ புராண வரலாறு எல்லாம் படிக்கிறது. இந்த 10 அவதாரம் எடுத்த கதை. உன் சிவன் 50 அவதாரம் எடுத்தாருன்னு கதை கிடையாது. உன் முருகன் 10 அவதாரம் எடுத்தாருன்னு கதை கிடையாது. உன் விநாயகர் 10 அவதாரம் எடுத்த கதையே கிடையாது. ஆனால் 10 அவதாரம் எடுத்த கதை உலகத்தில் மகாவிஷ்ணுவோட கதை தான். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராகி அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பலராம அவதாரம், பரசுராம அவதாரம். பரசுராமன் தான் உலகத்தில் ஆலயம் தோன்றி வச்சான். அந்த பரசுராமன் என்பது தாயோட தலை வெட்டிய கதை, சீதாவோட கதை. சிவன் ஒரு குழந்தையோட தலையை கிள்ளிட்டார். எல்லாம் தலையை கிள்ளின கதையை தான் அந்த ஆதி அரியோட கதை. நீ படித்த புராணத்தில் படிச்சுக்கிட்டு பரம்பொருள் ஃபவுண்டேஷன், மகாவிஷ்ணு, இதில் ஆன்மீக சொற்பொழிவார்த்தை கோடி பேர் வந்துட்டான். எவனும் நெருங்க முடியாது. இங்கே பாரு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை. 18 நாள் சூரியன் உதயம் ஆகாமல் போகுது. உன் ஊரில் பெரிய ஆளாக இருக்கட்டும், இல்லை உனக்கு அமைச்சராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், இல்லை நாட்டுக்கு பிரதமராக இருக்கட்டும், நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருக்கட்டும், உலகத்தில் வல்லரசு நாடாக இருக்கட்டும்டா, எந்த நாடு வந்தாலும் மறுபடி சூரியன் உதயம் ஆகணும்னா என்னோட அறிவு வேலை செய்யணும். புரியுதா? உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே நாள் பாடம். மாதா பிதா குரு தெய்வம் என்னன்னு நான் கற்றுக் கொடுப்பேன். உன் புத்தி சூரியன் மறைஞ்சிட்டாலே உனக்கு உன் பேரே உன்கிட்ட கேட்டால் தெரியாது. எப்போ உன் பேர் என்ன எனக்கு தெரியாது, உன் அம்மா அப்பா பேர் என்ன தெரியாது. அதான் உன் மதி கெட்டு போகும். அதான் மதிக்கெட்ட வாழ்க்கைக்கு நீ தயாராகிக்கோ. புரியுதா? இது ஆதி சொக்கர், ஆதி சொக்கநாத. சொக்கநாதம்னா மீனாட்சியோட புருஷன் கிடையாது, மீனாட்சியோட பிள்ளை சொக்கநாதன். ஆனால் நீ படித்த பாடத்தில் என்ன? மீனாட்சியோட புருஷன் பேர் சொக்கநாதன், அண்ணாமலையாரோட மனைவி பேர் உண்ணாமலை. நீ படித்த பாடம்டா, நன்றி கட்டவனே. பார்வதி தோற்றி வைத்த விநாயகர். அப்போ விநாயகர் பார்வதி புருஷன் பொண்டாட்டியா? சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 முகம். ஆனால் அந்த 6 முக கதை தெரியும். ஆனால் பிரம்மா தொப்புல இருந்தது 5 முக கதை யாரு? அந்த 5 முகம் யாரு? தோற்றி வைத்த 6 முகம் யாரு? இதை அறிகிறது தான் ஞானம். எல்லாத்துக்கும் கூடி மிக விரைவில் நீ தமிழ்நாட்டில் எரி, நீ இல்லை அமெரிக்காவில் எரி, எந்த நாட்டில் வேணா எரி. ஆனால் சூரிய உதயமானாதான் உனக்கு பொழப்பு, உனக்கு வேலை. ஆனால் சூரிய உதயம் ஆகலை, என்ன செய்வ? அப்போ நீ பெருசா நான் பெருசான்னு பார்ப்போம். நடக்க போகுது, நடந்து காட்டும் போது நீ பார்த்துக்கோ. ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டி நான் சொல்லக்கூடிய கடமையை சொன்னாதான் நடைமுறைக்கு வரும். நான் இவ்வளோ நாள் உள்ளுக்குள்ளேயே அடக்கி 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 வச்சுக்கிட்டே இருந்தேன். மகனே அடக்காத, நீ அடக்கி அடக்கின்னு போதும், நீ வெளியே விட்டுரு, நான் பார்த்துக்கிட்டு தானே. அம்மை அப்பர் சொல்லிட்டாப்புல, பரம்பொருள் சீதா ராமா, சீதா ராமா சொல்லிட்டாப்புல. உனக்கு சீதா என்ன, ராமா என்ன, ராவணன் என்ன, ஹனுமான் என்ன, லட்சுமணன் என்ன தெரியாது. உங்ககிட்டலாம் ஏன்டா நான் சொல்லணும்? உனக்கு வயசு 99 ஆண்டு, நீ என் காலுக்கு கீழே தான். நான் பல யூகங்கள், ஒரு யூகம் என்றால் 1234 ஆண்டு. நான் 6 யூகத்தை கடந்தவன். அப்போ என்னோட வயசை நீ கூட்டி கழித்து பார்த்துக்கோ. புரியுதா? ஆனால் உருவம் மனித உருவத்தில் இருந்தானே சொல்ல முடியும். நான் ஆகாயத்து உயரத்தில் இருந்து உங்கள்கிட்ட சொன்னால் நீ ஏற்றுக்கிட்டே, நீ பயந்து ஓடிடுவேன். அதான் எல்லா பிறவி எடுத்து வருவேன் எம்பெருமானே. ஆனால் மனித பிறவிக்கு அப்பாறு எனக்கு எந்த பிறவியும் தந்துடாத எம்பெருமானே. புரியுதா? மனித பிறவி தான். ஆனால் உன் அறிவுக்கெல்லாம் அண்ணன் நான் தான்டா. நீ பழனியில் கோவிந்தா கோவிந்தான்னு போடுறதுக்கு அர்த்தம் என்ன? இல்லை சரணம் சரணன்னு போடுற அர்த்தம் என்ன? அரோகரா அரோகரான்னு சொல்கிற அர்த்தம் என்ன? எல்லாமே மறைஞ்சு போனவங்களுக்குள்ள சரணம் தான் நீ சொல்கிற. ஆனால் நீ உயிரோட வாழணும், முருகா என்ன காப்பாற்று காப்பாற்றுன்னு அரோகரா அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகராங்கிற. அரோகரா இறந்த பிறகு சொல்லக்கூடிய மந்திரம், கோவிந்தா கோவிந்தா இறந்த பிறகு சொல்லக்கூடிய மந்திரம். அப்போ நீ இறந்தாடா வந்துட்ட பழனிக்கு அரோகரா போட்டு வர்ற. நீ திருப்பதிக்கு கோவிந்தா கோவிந்தா உயிர் போன பிறகு தான் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும். ஆனால் நீ கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல, நீ இறந்துட்டியா? இந்த மந்திரமே உங்களுக்கு தெரியாது. மந்திரம் மதி கெட்டவனுக்கு. புரியுதா? மதி என்ன, மந்திரம் என்ன, ரெண்டும் ஒன்று தான். மாவு எடுத்து தா வச்சா தந்திரம், தாவு எடுத்துட்டு மாவு வச்சா மந்திரம். புரியுதா? தந்திரமும் ஒன்று தான், மந்திரமும் ஒன்று தான். எல்லாம் உன் உடம்பை சார்ந்தது. உன் உடம்பு எல்லாமே கற்றுக்கிடும். ஆணவம், அகங்காரம், திமிரு கிமிரு, காசு, பணம், செல்வம் எல்லாத்தையும் கற்றுக்கிடும்.
ஆனால் கடைசியில் சாம்பல் ஆயிட்டுன்னா காக்கா பிறவி தான். கான்னு கத்தணும். ஆனால் காக்காமல் ஆகாமல் நீ மண்ணில் மறைஞ்சிட்டனா இப்பிறவியில் உள்ள குறைய அடுத்த பிறவியில் தீர்ப்ப. வயசில் 66 ஆயுசில் நீ இறந்துட்டன்னா அடுத்த வருஷம் ஒரு வருஷம் உனக்கு கூட 67 வயசில் நீ மரணப்படுவ. 55 வயசில் மரணப்பட்டுட்டன்னா அடுத்த பிறவியில் நீ 56 வயசில் மரணப்படுவ. உனக்கு ஒரு வருஷம்தான் கூட்டுவானே தவிர ஒன்னானிக்கு ஆயுசு காலம் மொத்தம் உயிரோட ஆண்டம் வைக்க மாட்டான். நீ செஞ்ச பிறவிக்கு தண்டனை என்னென்னா நீ மறைஞ்சிட்டா மனிதனாக ஆனால் ஒரு வருஷம்தான் உனக்கு கூட. 365 நாள் நீ கூட இருப்ப. ஆனால் இந்த 365 நாளே நீ ஆண்டனை உணர்ந்தா உனக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை. மரணம்னு என்ன தெரியுதா? எந்த வேதனையுமே அனுபவிக்க மாட்டேன். இப்பிறவியில் நான் எல்லா கஷ்டம் நஷ்டம் அனுபவிக்கோம்னா உங்களை வச்சு தான், உங்கள் அறிவில்லாயுமே நினச்சி தான் நான் வேதனை அனுபவிக்கணும் தவிர எனக்கு எந்த வேதனையும் கிடையாது. நான் பாத யாத்திரையாக நடந்து போனால் எனக்கு எந்த கஷ்டமே கிடையாது. ஆனால் ஒரே இடத்துல இருந்தோம்னா எனக்கு எல்லா கஷ்டமும் வரும். ஏன்னா ஒன்றை பார்த்த மூஞ்சியை நான் விட்டுட்டு வேற ஒரு மூஞ்சை பார்த்தா அந்த மூஞ்சி எனக்கு நல்லது செய்யும், அந்த மூஞ்சி நல்லது செய்யணும், அடுத்த மூஞ்சி நல்லது செய்யும். அதான் ஒரே இடத்துல இருந்தால் தான் பிரச்சனையை தவிர ஒரு மனிதன் நடந்துக்கிட்டே போனாமுன்னா அவன் 1000 பேரை பார்ப்போம். அந்த 1000 பேரில் நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடுவான். இதான் ஆண்டவனை கல்பனை. ஆனால் நீ என்ன செய்கிற? விடிஞ்ச உடனே வேலை வெட்டின்னு சொல்லிட்டு ஓடிடுற. அடுத்தல மனைவி பிள்ளை கூட்டின்னு வீட்டுக்கு வந்துடுற. நீ ஆண்டவன் உணர்த்தின ஆள், ஆண்டவன் உன்னை அறிவிக்க வச்ச ஆளாக நீ பார்த்துக்கிட்டியா? பார்க்க முடியாது. அதுக்கு தான் இந்த சந்நியாச வாழ்க்கை. எல்லாரும் இந்த சந்நியாச வாழ்க்கைக்கு வர முடியாது, எல்லாரும் உணரவும் முடியாது. எல்லாம் கோடி ஹரிச்சந்திரன் உருவாக்கலை, கோடி புத்தரை உருவாக்கலை. எல்லாருக்கும் ஒரே கதை தான். ஆசிரியர் தவறு பண்ணக்கூடாது. மாணவி மாணவர்கிட்ட இப்படி தான் ஆசிரியர் நடக்கணும். ஆனால் மாணவர்கள் இப்படி தான் நடந்துக்கிடணும் சொல்வதுக்கு தான் ஒன்றை பள்ளிக்கூடத்துக்கு இருக்குது. தன்னம்பிக்கையை உணர்த்தணும். நீ அங்கே போயிட்டு மறுபிறவி எடுப்பேன், அக்னி மழை பெய்யும், இந்த ஓலைச்சுவடியை படித்து ஆகாயத்தில் பறக்கலான்னு உன்னை பள்ளிக்கூடத்தில் போய் சொல்ல சொல்லிச்சா? மாதாபிதா அனுப்புறது சாமியார் ஆகிறது கிடையாது. நீ படித்து சம்பாத்தியம் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லா மாதாபிதாவும் ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் பிறந்த குழந்தைய உடனே நீ சாமியாரை பிச்சை எடுக்க போயிரு, என் பிள்ளை சாமியார் ஆக போகிறான்னு எந்த தாய் தந்தை ஆசைப்படாது. என் மகன் வக்கீல் ஆகணும், என் மகன் கலெக்டர் ஆகணும், என் மகன் போய் இன்ஜினியர் ஆகணும், பல லட்ச ரூபா செலவு பண்ணியாலும் படிக்க வச்சு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும் தான் எல்லா தாய் தந்தை ஆசைப்படுவாங்க. ஆனால் நீ பள்ளிக்கூடத்தில் போயிட்டு நீ மறுபிறவி அந்த பிறவி இந்த பிறவி கதையெல்லாம் பேசுனா மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷனு உனக்கு இதாங்க நடக்கும். புரியுதா? ஒரு ஆசிரியர் மாணவிகள்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும் இதை சொல்லிக் கொடு. மாணவிகளை ஆசிரியர்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும் இதை சொல்லிக் கொடு. புரியுதா? ஆண்டவன் என்ன, உன் தாயோட ரத்தம் 6 அறிவு, உன் தந்தையோட சத 6 அறிவு. ஆனால் குரு உன் ஆசிரியர் 6 அறிவு தலையில் இருக்கிறாரு. இது செயல்பட்டால் நீ தெய்வம். இதுதான் நீ சொல்லிக் கொடுக்கணும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு பூனைக்கண்ணா உனக்கு இருக்குடா. இனிமே தான்டா உனக்கு ஆரம்பம். அம்மை அப்பனே துணை, அம்மை அப்பனே துணை.